வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிகத்தினுடைய லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 195 டிகிரியில் தான் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா, காலப்புருஷ தத்துவத்துப்படி 6வது ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா, கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ அந்த புதன் பகவான் யார்? ஆயக்கலைகள் 64க்கும் கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான். அப்போ புதன் ஆயக்கலைகளே 64 கற்று வச்சுருக்கிறவர் எவ்வளோ ஒரு மைண்டு ஷார்ப்பாக இருக்கும், எவ்வளோ கூர்மையாக இருக்கும், எவ்வளோ அளவுக்கு யோசனை இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த யோசனை அதில் பாதியாவது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கும். என்ன பண்ணலாம், எது செய்யலாம், எங்கே போகலாம், எது செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி போகலாமா அப்படி போகலாமா. மற்றவங்களுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா இல்லை. அப்போ என்னன்னா 100% இந்த புதனுடைய, அதாவது ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு காலப்புருஷ தத்துவத்துப்படி 6வது ராசி கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய பகவான் நட்சத்திரமான இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதம். அப்போ பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி கன்னி ராசி. அப்போ இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானார் இல்லைங்களா. ராகு கேதுக்கு நிழல் கிரகம் சொல்லுவாங்க. நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். ராகுகேதுக்கு வீடு கிடையாது. அப்போ ராகுகேதுக்கு வீடு இல்லை அப்படின்ற பட்சை வரும்போது ராகுகேது யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ஒருத்தர் ஒரு அனாதை ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பொண்டாட்டி புள்ள குடும்பம் இல்லை. அப்போ அவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யாருக்கு கொடுப்பாரு? அவர் மேலே யார் அன்பாக இருக்கிறாங்களோ, அவர் யாரை கவனிச்சுக்கிறாங்களோ, அவர் யாரை பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாரு. அந்த மாதிரி ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அப்போ எந்த வீட்டில் உட்கார்றாரோ அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ கேது உங்கள் வீட்டில் ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறாரு, அது ஒரு பலம். ஏன்னா ராகு கேதுக்கு வீடு இல்லை, எந்த வீட்டில் உட்கார்றாரோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ கன்னி ராசிக்காரங்க வீட்டில் கேது உட்காந்துருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி ராகு கேதுடைய பார்வை என்ன? 3, 7, 11. அப்போ மேசராசியில் இருந்த ராகு அதாவது மீன ராசிக்கு போயிட்டார். அப்போ மீன ராசிக்கு போன ராகு பகவான் 3ஆம் இடமா யார் பார்ப்பார்? மகர ராசி பார்ப்பார். அப்போ 7ஆம் இடமா யார் பார்ப்பார்? கன்னி ராசி, உங்கள் ராசி பார்ப்பார். 11ஆம் இடமா ரிஷப ராசி பார்ப்பார். அப்போ ராக போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. கேது உங்கள் ஜென்மத்தை உங்கள் வீட்டில் ஜென்ம கேது உட்காந்துருக்கிறாரு. ராகு 7ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ ராகு உங்களை பார்க்குறதுனால உங்களுக்கு 19ஆம் தேதி 5வது மாதம் 2025 வரைக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு தனித்து கொடுத்துட்ருக்கிறாரு ராகு. அதாவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம், உங்களுக்கு ரெட்டை அதிர்ஷ்டம் சொல்லலாம். அந்த ரெட்டை அதிர்ஷ்டத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ராகு பார்த்துட்ருக்கிறாரு. மீனத்திலிருந்து 7ஆம் இடமா கன்னி ராசிக்காரங்களும் பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் அது ஒரு அதிர்ஷ்டம். அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு வராரு. இப்போ மேசத்தில் குரு இருந்து 5ஆம் இடமா சிம்ம ராசி,
7ஆம் இடமா துலா ராசி, 9ஆம் இடமா தனுசு ராசி பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் அதே மே மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு வரும்போது இப்போ 5ஆம் இடமா பார்க்குறவரை அடுத்தது 5ஆம் இடமா உங்கள் ராசி பார்ப்பார். அடுத்தது 5ஆம் இடமா கன்னி ராசி பார்ப்பார், 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார், 9ஆம் இடமா மகர ராசி பார்ப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். குரு கொடுப்பார், எவரை தடுப்பார்? குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாராம். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சா, இப்போ ராகு பார்க்குறாரு, அடுத்தது குரு பார்க்குறாரு. அந்த ராகு குரு சேர்க்கை சூப்பராக இருக்கும். நவகிரகங்களில் ராஜா யார்? குரு. அந்த குருவே உங்களை பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அதே மாதிரி ஆல்ரெடி ராகு பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ இந்த 2 கிரகம் இணையும் போது முதல்ல என்ன சால்வ் பண்ணுவார்? படிப்பு, நல்ல படிப்பு கொடுத்துருவார், தரமான படிப்பு கொடுத்துருவார். அந்த படித்து முடிச்சிட்டவங்களுக்கு தரமான வேலை கொடுத்துருவார். படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சப்போர்ட் பண்ணுவார் ஃபஸ்ட்டு. 2வது என்ன பண்ணுவார்? கலைத்தொழில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்களுக்கு, 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில், 2வது பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குற குரு, அதாவது இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான மாற்றம். இப்போ வந்து ஒரு வாத்தியாராக இருக்கிறவங்க, ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரமோஷன், நல்ல சப்போர்ட் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி தொழில் ப்ரமோஷன், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ என்னன்னா, தன் அப்பா அம்மா தன் குடும்பத்தில் தாய் தந்தால் மற்றவங்க பட்ட கஷ்டம் நீங்கள் பட மாட்டீங்க. வாழ்கிற இடத்துல இருக்கிறீங்க, வளர்கிற இடத்துல இருக்கிறீங்க. ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த விமானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பாதை இருக்கிற வரைக்கும் கீழே பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். ஐயோ அது பாதை முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சா அது பறக்க போகிறதும் இல்லை, சிறகு விருந்து பறக்க போகிறதும் இல்லை, அது ஜெயிக்க போகிறதும் இல்லை. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் பறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறீங்க, சாதிக்கிற நேரத்தில் இருக்கிறீங்க. மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னி ராசிக்காரங்களுக்கு யார் தடுத்தாலும் உங்களோட கனவு நனவாகும். வெளிநாடு பிரயாணம், 2வது சொந்த வீடு கட்டணும், சொந்த வீட்டில் உட்காரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது வந்து கணவனும் மனைவி எல்லாம் உட்காந்து யோசித்து முடிவெடுத்து பேசி பலனில்லாத போனவங்களுக்கு எல்லாம் சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்பு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வராரு. அப்போ மண்ணு வாங்கலாம், வீடு வாங்கலாம். மெயினாக இப்போ கார் வண்டியெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சிரமப்பட்டாலும் உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கனவு கண்டிப்பாக சொல்கிற நனவாகும். அதுபோல் உங்களுக்கு குருவுடைய பார்வை, ராகுடைய பார்வை 2மே நல்லா இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ஆம் இடமா பார்க்குறாரு, ருண ரோக சத்ரு பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரும், கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லுவாங்க, இதெல்லாம் வாங்குறது ஒரு பக்கங்க, கடன் கட்டுவனா அப்படின்னு உங்கள் மனசில் தோணும். ஏன்னா சனி இப்போ 6ல் இருக்கிறாரு, ரோகஸ்தானத்தில் இருக்கிறாரு. வம்பு வழக்கு, கடன், தேவையில்லாத சங்கடங்கள், வாங்கி தான் கெட்ட பேர் வாங்குவாங்க. நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. உங்கள் சாப்பாடு சாப்பிட்டவங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்த்தவங்களும் உங்களோட சூப்பராக இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு போனவங்களும் இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அப்போ நல்லதே பண்ணாலும் பொல்லாப்புன்ற பேர் கொடுத்துட்டு இருந்தீங்க, கேள்வி வரல, கேள்வி கேட்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அங்கே விட கிடைக்கும். அப்போ பார்த்து எங்களுக்கு என்ன நல்ல பேர் கிடைச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் மொத்தத்தில் இன்றைக்கி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறீங்க. 10 குழந்தைங்க ஒரு விளையாட்டில் ஓடிட்டுருக்குறாங்க அப்படின்னா 10 குழந்தைங்களுமே ஜெயிக்க போகிறதில்ல, 10ல் ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க. அந்த ஒன்று இப்போ நீங்களாக இருக்க போகிறீங்க, அந்த ஜெயிக்கிற இடத்துல இருக்க போகிறீங்க. என்னடா இவ்வளோ ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசி மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை வரும்போது சூப்பராக இருக்கும். இதில் எந்த காலத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால். அதே போல் இப்போ மகர ராசியில் செவ்வாய் இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறார். உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரியம்ட்டான். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சனை பார்க்குறாரா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டாருன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, அப்போ உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தது, உச்சனாக இருக்கிறாரா நல்லா இருக்கிறாருன்னு தெரியாது இல்லைங்களா. அதனால் உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரியம் அந்த மாதிரின்றது 100% பார்வை காலம் நல்லா இருக்குதா. ஏன்னா ஒருத்தருடைய ராசி பலன் சொல்லும்போது ராசி அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா.
அதனால் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்குதா, உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் அதே மாதிரி அந்த செவ்வாயோடைய சுக்கிரனும் போய் இணைஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன்னா யார்? மனைவி. அப்போ வந்து சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு கட்டான்றதை பார்க்கும்போது 5ஆம் இடத்துலையே இருக்கிறாரு, அந்த செவ்வாய் கூடவே இருக்கிறாரு. அப்போ என்னாகும், நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்குள்ளார சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும். குழப்பங்கள், சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, சாப்பிடும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற நிம்மதி தூங்கும் போது இல்லை. மொத்தத்தில் என்னென்னா உங்களுக்குள்ளார சின்ன சின்ன போராட்டங்கள். ஆனால் இதையும் தாண்டி படிப்புக்கு நல்லா இருக்குதா, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சுயத்தொழில் செய்யலாமா, இப்போ செய்கிறத விட மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் செய்யலாம். திருமணம் நல்லா இருக்குமா, நிச்சயம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் தாமதமாகும். எந்த காரணத்துக்கு கொண்டும் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லா இல்லை. புத்திர பாக்கியமாக நல்லா இருக்குதா, கொடுக்குது கெடுக்குது. 5ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குதா பார்த்துக்கோங்க. 5ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் சரி இல்லையா, என்ன தான் கொடுத்தாலும் தாமதம் பண்ணுவார். ஏன்னா 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம். நீங்கள் தலசம் பிள்ளையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாம் உங்கள் தலையில் வந்து விடியும். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இல்லை அப்படின்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி என்ன தான் கொடுத்தாலும் தாமதமாகும். அதனால் உங்கள் 5ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் 7ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ராசி வச்சு பார்க்குற மாதிரி தான் நானே சொல்லிட்டு போயிடுவேன். உங்கள் லக்னம் என்ன நமக்கு தெரியாது. இப்போ இதே வந்து கன்னி ராசியில் பிறந்தவங்க ஒரு ராசி ஒன்றா இருந்தாலும் லக்னம் வெவ்வேறையாக இருக்கும் இல்லையா. 12 லக்னம் எந்த லக்னமானா இருக்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ, நாகதோஷமோ, தாரதோஷமோ, புத்திர தோஷமோ இது 4 எது இருந்தாலும் அதனுடைய வேலை அவன் காட்ட தான் செய்வான். சரிங்களா? அதனால் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் நல்லா இல்லை அப்படின்னா புத்திர பாக்கியம் தடை பண்ணுவார். நல்லா இருந்தால் குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், தாரதோஷம் இருந்தால் திருமணம் தாமதம் பண்ணுவார். அதனால் உங்களோட சுய ஜாதகம் எப்போ இருக்குது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா குரு இப்போ 8ல் இருக்கிறாரு. தேவையில்லாத குடும்பத்தில் சஞ்சலம், உங்களுக்கும் கட்டன்றது பிள்ளைகளுக்கு சண்டை, அல்லது வந்து பிள்ளைக்கும் தந்தைக்கும் சண்டை, தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளார தகராறு. ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ஆயுளுக்கு பங்கம். இப்போ மருந்து மாத்திரை உடல் உபாதைகள் சின்ன சின்ன செலவுகள் கொடுப்பாரு. ஏன்னா இன்றைக்கி பழமொழி சொல்கிற மாதிரி மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறோமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி நிலைமை தான். அதே சமயத்தில் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல சனி போய் சேர்க்கையாக இருக்கிறதுனால ஜாதகரும் தந்தை ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா குடிக்கிற கஞ்சிக்கு கூட இப்போ பஞ்சம்தான். கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ மருந்து மாத்திரைகள், உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் தேவையில்லாத நஷ்டம் வேறையும், ஏதோ ஒரு விபத்து, தேவையில்லாத மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 100% உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா. ஏன்னா ஒரு கிரகம் கொடுக்கும், ஒரு கிரகம் கெடுக்கும். எல்லா கிரகம் கொடுக்காது, எல்லா கிரகம் கெடுக்காது. சில கிரகம் கொடுக்குறத பற்றி சொன்னேன், சில கிரகம் கெடுக்கிறத பற்றி சொன்னேன். எதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.